வாழ்க வளமுடன். சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியில் இருக்கின்ற குரு பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். நவ கிரகங்களில் முழுமையான ஒரு சுபகிரகம் அப்படின்னா இந்த குரு பகவான் தான். இந்த 12 ராசிகளில் காலபுருஷ தத்துவப்படி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் 12ஆம் வீடான மீன ராசிக்கும் அதிபதியானவர் இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சமடைகிறார், மகரத்தில் நீசமடைகிறார். அப்படி இருக்கின்ற இந்த குரு பகவான் இப்போ இந்த மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் 12 ராசிகளில் தன்னுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. குரு பகவான் ஒரு ராசியில் 1 வருட காலம் இருப்பார். மறுபடியும் அந்த ராசிக்கு அவர் வரணும் அப்படின்னா 12 வருட காலம் ஆகும். இதை தான் ஒரு மாமாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பகவான் சிம்ம ராசிக்கு போகும் பொழுது கும்பகோணத்தில் மகாமக விழா சிறப்பாக நடைபெறும். இந்த குரு பகவான் ஒரு ராசியில் நுழையும் பொழுதும் அந்த ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய அந்த கடைசி காலகட்டத்திலும் அந்த ராசிக்குரிய நதிகளில் மிகப்பெரிய விழாக்கள் நடைபெறும். ஏன்னா 12 ராசிகளுக்குமே 12 நதிகள் உண்டு. இந்த மீன ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கும் அதிகாரம் வகிக்கின்றார். அப்போ இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்த இந்த குரு பகவான் இப்போ முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக ராசி அதிபதி 3ஆம் இடத்திற்கு போகும் பொழுது ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் இல்லையா. அப்போ இவங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே இவங்க 7 சனியில் விரய சனியில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ராசியிலே ராகு உட்காந்துருக்காரு, 7ல் கேது உட்காந்துருக்கு. குடும்பத்தில் பல பிரச்சனைகள், வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இதுவரைக்கும் இருந்திருக்கும். இப்போ அந்த 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் ரிஷபராசியில் உட்கார்ந்து 5ஆம் பார்வையாக பார்ப்பார். குரு தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு அதிக நன்மைகளை செய்வார். அப்படி இருக்கின்ற இந்த குரு பகவான் இந்த மீனராசிக்கு 7, 9, 11 இந்த 3 இடங்களையும் பார்வை செய்வார். அப்போ சகோதர ஒற்றுமை ஏற்படும். தாய் வழி தந்தை வழி உறவுகளில் இருந்த அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து இப்போ உறவுகள் மேம்படும். சுற்றம் சூழ இவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு பொருள் காணாமல் போய் கிடைக்காம இருந்திருந்தா, இல்லை ஞாபக மறதியாக எங்கேயாவது வச்சுட்டு அதை மறந்துருந்தா அந்த பொருள்கள்லாம் இப்போ திரும்ப கிடைக்கும். கடன் வாங்கி வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், இதெல்லாம் நடக்கும். புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடலாம். அதே மாதிரி 2வது திருமணத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு அந்த திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். இவர்கள் வீட்டில் மகன் மகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். நீண்ட காலமாக வாரிசு இல்லாத வீடுகளில் வாரிசுகள் உருவாகும். இவர்களுடைய சொத்தை ஆள ஆண் வாரிசு இல்லாதவர்கள் வீட்டில் ஆண் வாரிசு கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பாராத விதத்தில் பணம் வருவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கிறது. பணம் எந்த வழியிலையாவது இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி மாற்று இனத்தவர்களால் இவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் கொஞ்சம் கடின முயற்சி எடுத்து படித்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். தொழிலாளர்களுக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். தொழில் மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி தாய் வழி உறவுகள் நன்றாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த மீன ராசிக்காரர்கள் அரசியல்வாதியாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக, அதாவது கூட இருப்பவங்களே எதிரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ பொதுவாக இவங்க எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசினா நமக்கு நன்மை கிடைக்கும், யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இதெல்லாம் இவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் நல்லா இருக்கும், தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் நன்மை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கல்வி போதித்த குருமார்கள், தொழில் சொல்லி கொடுத்த குருமார்கள், அரசியல் ஆசான்கள், அதே மாதிரி உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு, அந்த குரு பயிற்சி அன்னைக்கு நவகிரகங்களில் இருக்கின்ற அந்த குரு பகவானுக்கு உங்கள் பெயர் நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் இருங்கள். சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல வகைகளிலும் நன்மை செய்யும். ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை நடத்தி கொடுக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.